ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்டி கேமர் சேனல் கைஸ். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மேட்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் நம்ம சேனலில் வீடியோ போட்டு. அது ஒரு இது நான் சொல்கிறேன் அப்புறமா. நான் ஏற்கனவே இந்த வீடியோ ரெக்கார்ட் எடுத்தேன் கைஸ், ஆனால் என்னோட சவுண்ட் அதில் வர மாட்டேங்குது. இந்த மேட்ச் மட்டும் பாருங்க, நீங்கள் அடிக்க பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. சும்மாவே நான் அப்படியே ஆடுவேன். Heads up! Enemy dropping close. இங்க அப்படியே அத்தனை பேர் இறங்குவானுங்க கைஸ். நான் இங்க செத்துருவேன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் இது ரெக்கார்டா பண்ணியே ஒரு 2 வாரம் இல்லை 1 வாரம். நாக்கடிச்சிருவேன். இவனை நாக்கடிச்சு பார்த்தா எவனோ அவன் ஓசிக்கல வச்சிருவானா. இந்த ஒரு அடிக்கிறான்னு சொல்லிட்டு வாழை போடுவேன். வாழை போட்டோன்னு பாருங்களேன், ஏறி வருவான். 2 அடிக்கான் செத்துருவான். அது ஒரு ஓசிக்கல. அவங்க இன்னொருத்த வந்தான்னு பார்த்துட்டேன். அவன் வேறு உடச்சுனே இருக்கான். நானும் வாழை போட்டு இதையும் உடைப்பான். திரும்ப வாழை போடுவேன், அதை உடைப்பானா? உடைக்க மாட்டாங்க. வருவான் பாருங்க, அழுத்தி இப்படி பைசன் இருந்தாலே போதுங்க. பைசன்ல போட்டு கர கர கரன்னு அழுத்தணும். தரமான கண்ணு பைசனு. இப்ப இப்படிக்கா நம்ம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு மெடிக்கிட்டு போடலான்னு இப்படிக்கா போவேன். ஒரே அடிதான் அடிப்பான், செத்துருவேன். சரி டே டீமேட் ரிவைவ் பண்றான்னு அவனை ரிவைவ் பண்றான். Wow, full team. Head to the vending machine. Wow, full teams back from the ashes. நான் 2 கில் அடுத்து இங்க பீக்ல இறங்குவேன். Wow, full teams back from the ashes. நம்ம டீம்மேட்டோட டாமி ப்ரோ இருக்காருல்ல, அவர் மாதிரி ஏதாவது பண்ணலான்னு பாக்குறேன். அந்த டீம்மேட்ஸோட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட யூஐடிய பார்த்து அவங்களோட இதுக்கு நம்ம ரியாக்டிங் டு சப்ஸ்கிரைபர்ஸ் யூஐடின்னு அந்த மாதிரி போட்டு ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு இருக்கேன். என் கூட 1v1 ஆடினா கூட நீங்க வாங்க, உங்களோட யூஐடி கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். நம்ம 1v1 ஆடலாம். அதையும் கண்டென்ட்டா எடுத்து போடுறேன். பார்த்தா நம்ம அவனை தான் அடிப்போம். ஆனா இவனுக்கு சுத்தமா டேமேஜ் அவ்வளவுதான். அங்க வாழை போட்டு நான் பார்த்தா டப்பு நீங்க வந்துருவான் அவனுக்கு. இப்ப 4 கில் அடிச்சிருவானா? பைசனை தான் தேடிட்டு இருக்கேன். நம்ம டீம்மேட்ட கிட்ட நான் சொல்லுவேன் பைசனை மார்க் பண்றேன். மார்க் பண்ணுவான். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட யூஐடி உங்களோட இதுல இருக்கிறதுலாம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நீங்க நார்மலா யூஐடி நான் பண்ணுவேன், ரியாக்ட் பண்ணுவேன். இருந்தாலும் உங்களோட ஐடியில இருக்க ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், அந்த எத்தனை இவோ, அடுத்து என்னென்ன ரேர் ஐட்டம்ஸ் இருக்கீங்க, ஏதாவது மேக்ஸ் இருக்கா, பிரைம் லெவலு, அதெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா லெவலு பிரைம் லெவலு அதெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த ஆட்டோமேட்டிக்கா ரேண்டம் பிக்சர்ல இருந்தெல்லாம் நம்ம அது எடுக்கிறது இல்லை. நம்ம கமெண்ட்ல இருக்க எல்லாத்தையும் இப்போ 50 பேர் யூஐடி அனுப்பிச்சாங்கன்னா அவங்க 50 பேர் தான் ஒரு வீடியோல ஒரு 10-15 அடுத்து இன்னொரு வீடியோல. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோக்கு வர எல்லாருக்கும் நான் கண்டிப்பா ஷோ பண்ணிருவேன். அதனால உங்களோட யூஐடி அடுத்து என் கூட 1v1 ஆடணும்னா உங்களோட யூஐடி அனுப்பிச்சிட்டு 1v1 கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்க கூட 1v1 ஆடுறேன். Wow, resources here. I want it, thanks. இது ரொம்ப லென்த்தா. Full teams back from the ashes. தாடிய பாரு. நகைச்சுது. அப்படிக்கா போவேன். என் டீம்மேட் சொல்லுவான், டே அங்க எனிமி இருக்கான்டா வாடா, பைசனை மார்க் பண்ண சொல்லுவேன். அங்க பைசனை மார்க் பண்ணிருக்கான் என் டீம்மேட். சரி நான் எடுத்துவேன். இங்க ஒரு டியோ இருக்குடான்னுவான். உடனே நான் அப்படிக்கா போயிட்டு ஏகேல ஒருத்தர் வருவாரு,
இவனுக்கு ஹெட்ஷாட் வைப்பான். ஷாட் அடிச்சுட்டு இன்னொருத்தனை வைப்பான். Wow. அவனுக்கும் ஒரு தரமான ஹெட்ஷாட் The அடிச்சுட்டு ashes. டீம் வைப் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 செகண்ட்ல டீம் வைப் பண்ணிட்டோம். அங்க அவனுக்கு இன்னொருத்தனை அடிச்சுன்னு டேய் அங்க பாருடா அங்க இன்னொருத்தனை அடிச்சுன்னு நீங்க லூட் அடிச்சுட்டு நான் அப்படியே போய் Head காய்ஸ் there. எல்லாம் போட்டு பார்ப்பேன். பார்த்தா இருக்க மாட்டான். அங்க ப்ளூ ஆல் இருக்கு. நான் அங்க போனா இப்ப அங்க வேற ஒரு லூட் பாக்ஸ் இருக்கும். டேய் அங்க ஒருத்தனை தாண்டா அடிச்சுன்னு இருந்தானுங்க பாருடான்னு நான் இப்படியா போய் பார்ப்பேன். பார்த்தா ஏற்கனவே அவனுங்க அடிச்சு வச்சிருக்கானுங்கடான்ட்டு Wow. Full teams back from the என்ன ashes. விட்டுரும். விட்டுட்டு என் டீமேட்டுக்கு கதறான். டேய் ஒரு கில்லாவது கூடுறா ஒரே கில்லாவது கூடுறான்னு. நாமளும் செர்றா அறானுவேன். ஆனா என் கண்ணுல மாட்ட மாட்டானுங்க. இதுக்கு மேல எனிமி மாட்டவே மாட்டானுங்க. நானும் இட்லிஸ்ட் போட்டுருவேன். இட்லிஸ்ட் போடுறா போட்டனா இட்லிஸ்ட் ஸ்டோ ஆகாதா கைஸ். நம்மளுக்கு 50 சப் வந்தாதான் கைஸ் நம்மளால லைவே போட முடியும். அந்த 50 சப்புக்கு தான் நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 50 சப் வந்தா போதும் லைவ் போட்டுருவேன். லைவ் போடாம வீடியோ போட்டா அவ்வளோ வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நான் யூடியூப் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வீடியோக்கே 110 வியூஸ் கிட்ட போச்சு. அதுல ஒரு ஹாப்பி. கமெண்ட் நிறைய பேர் பாசிட்டிவா போட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் தேங்க்யூ. 1v1 ஆனோன்னா உங்களோட யூஐடி போட்டு 1v1 உங்களோட ஐடியை நான் ஷோ பண்ணோன்னா உங்களோட யூஐடி போட்டாலே நான் காமிப்பேன். யூஐடி போட்டு உங்களோட ஐடியில் இருக்க ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா நான் அதையும் காமிச்சிடுவேன். டீமேட் இறங்கிட்டு அங்கே எங்கேயான 4 புல்லட் அடிப்பேன். இதுக்கு மேலே நம்ம டீம்மேட் தாங்க ஸ்கில் அடிப்பான். கிடைக்காது. அவன் என்கிட்ட கேட்டேன். அப்புறம் நானே அடிச்சேன். லைவ்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஆடலாம் கைஸ். Resources here. Thanks. எனக்கு கொஞ்சம் தொண்டை வலி, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு சரியான ஃபீவர் கைஸ். அதனாலதான் ஒரு வாரமா என்னால வீடியோ கூட போட முடியல. நான் 2-3 வாரம் ஆயிருக்கும் நான் வீடியோ போட்டு. ஏன்னா நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இது எடுத்துட்டேன். இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஆனா என்னோட வாய்ஸ் கேட்கல. அந்த கடுப்புல அப்படியே அந்த வீடியோ விட்டு இப்ப திரும்ப ஒரு வீடியோ இதே மேட்ச் தான். இதே மேட்ச் தான் அப்படியே எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மேட்ச் ஒரு தரமான பூயா அடிச்சிருக்கும். பைசனு காம்பினேஷன் இருக்கு. தரமான காம்பினேஷன் கைஸ். எங்கேந்திர அடிக்கிறான்னு போட்டு அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் விட்டுனா அந்த பால் உடைப்பேன். அவன் அதுலேருந்து அந்த மரத்துக்கு கவர் வந்துடுவான். இந்த இது லான்ச்சர் போடுவேன். அது அவனை ரச்சாவான். நான் அப்படியே அந்த லான்ச்சர் போட்டு அவனை தரமான ஹெட்ஷாட். நான் எதிரே பார்க்கல, சும்மா நான் அழுத்துவேன். ஆனா ஹெட்ஷாட் வந்துடும். எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள்னு இதுக்குதான் சொல்லுவாங்க. அந்த டிகிமான் பைஸ் வருது, அது கண்டிப்பா எடுக்கணும் கைஸ். இட்லிஸ்ட் போடுறான்னு அவன் இட்லிஸ்ட் போடுறதுக்கு தான் போறான். பார்த்தா டைம் அந்த இட்லிஸ்ட் லிங்க் முடிச்சுட்டு வருவான். சூப்பர். Head there. போட்டு நீங்க தான் இருக்காண்டி அந்த வண்டி எடுத்துட்டு நான் வரேன். நீ வா. அந்த கார் கேரக்டர் அவனை வச்சிருப்பான். வண்டியில ஏறானோ அதுக்குள்ள அவன் அங்க போயிட்டு ஃபைட் எடுத்துட்டு இருப்பான். நீ ஃபைட் ஏறா, நான் வந்து ஓசியில் அடிக்கிறேன். டேய் சும்மா இருறான்னு சொல்லிட்டு அவனுக்கு கில் அடிச்சிட்டோம். அப்புறம் இதுல நான் ஒரு கில் அடிப்பேன் கைஸ். அவள்தான் அங்க வந்துட்டனா பைக் ஒரு ஆள் சொல்லிட்டுவேன். பின்னாடி உஷாரா ஆஸ்கர் போடுவேன். ஆஸ்கர் போட்டு அவனை நாகடிச்சு நம்ம பண்ண உடனே இருங்க. உங்களுக்கு வாய்ஸ் கூட கிளியரா கேட்க மாதிரி பால் ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு சரியான ஹெட்ஷாட்.
அவள்தான் 2 கில் அடிச்சோன்னே கடைசியா நான் 9 கில்லா. இந்த மேட்ச்ல 10 12 கில் அடிச்சேன். நம்ம டீம்மேட் ஏற்கனவே 2 கில்லு தான் அடிச்சிருக்கான். அதுலயும் கேட்கிறான் அவன் கோல்டுலயே அவன் கேட்கான். நான் ஹீரோய்க்குல இருக்கேன், எனக்கு ப்ளஸ் ஆகணும்டா கொஞ்ச நேரம் பொருடா ஆன்றேன். டே எனக்கு 1 கில்லாவது குடுறான்றேன். சொல்லிட்டு நானும் கம்முன்னு உட்காந்துருவேன் இந்த மேட்ச். ஆனா நாங்க இங்க இருந்து பீமா சக்தி தான் நினைக்கிற ஃபைட் லாஸ்ட் அந்த எல் ஷேப் இருக்கும்ல அங்க. அவ்வளவா பேச முடியல, தொண்டை வலிக்குது, தலை வலிக்குது, ஜோரம் அடிக்குது, எல்லாம் கன்றாவையும் கலந்து வருது. எனக்கு மட்டும் என்னவென்று எனக்கு தெரியல. சொல்லி நிறுத்துங்க வேண்டாம். அடுத்து ஈவினிங் ஏற சொல்லுதான். ஏறமா ஏற சொன்னா தெரியாம க்ரோனோ போட்டாங்க. போனா இங்க 2 பேர் இருப்பாங்க. தரமான ஃபைட்டு. இங்கதான் அந்த M249 வச்சு தரமா ஃபைட் எடுத்தேன் பாருங்க. இந்தியா நான் இப்ப யூடியூப் அடிப்பேன் பாருங்க. இதுக்காக போயிட்டு இட்லிஸ்ட் போடலான்னு பார்ப்பேன். இட்லிஸ்ட் அந்த லிமிட் முடிச்சுடுவான். மேலே ஏறுவேன். என் டீமேட் அங்க சொல்லுவான், டே அங்க போயிட்டு வண்டியில ஏறானா அவன் ஏற மாட்டான். இங்க ஒருத்தன் இறங்குறான்டான்னா, ஏன்னா 5 பேர் தான் இருந்தானுங்க, 6 பேர் ஆயிட்டானுங்க. அவன் எப்படியோ எவனோ ரிவைவ் பண்ணிருக்கான், மேலதான் வரணும்னு இருப்பேன். சரி நானும் வண்டியை விட்டு அப்படிக்கா போவேன். இன்னொருத்தன் எலிமினேட் ஆகிட்டான். அவன் தான் ஒரு டீம் வைப்பு. இன்னும் ஒரே ஒரு டியோ தான் இருக்கு. நான் லான்ச் பேட் போட்டு அப்படிக்கா போயிடுவேன். ஃபேக்ட்ரிக்கா அந்த அர்சனல் கிட்ட ஒருத்தன் அந்த அர்சனலை பிடிச்சிட்டு இருப்பான். எவ்வளோ தெரியும் பார்த்தீங்களா அவனுக்கு? 4 அலைவுலையும் அர்சனலை பிடிச்சிட்டு இருக்கான். நான் அவனுக்கு தெரியும் இப்படிக்கா நான் அடிச்சனா அலர்ட் ஆகிட்டு வால் நான் போட்டுருவானு. அதான் இப்போ பாருங்களேன், அவர் ஓட விட்டு உட்காந்து பொறுமையா அடிப்பேன். தரமான அவள்தான் 3 பேர் தானே இருந்தோம். டப்புன்னு இன்னொருத்தனை ரிவைவ் பண்ணுவான் பாருங்க அவன். நான் அந்த அர்சனலுக்கு அந்த இது போட்டுருவேன். என் டீம்மேட் எனிமியை தேடுறதுக்கு அப்படியா போயிடுவான். நானே அவன் ரிவைவ் பண்ணிட்டான்டா. ரிவைவ் பண்றதுக்கு வெண்டிங் மிஷின் இங்கதான் இருக்கு, அவன் இங்கதான் ரிவைவ் பண்ணான்னு சொல்லிட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லடா ஆமாண்டா அவனும் இங்கதாண்டா ரிவைவ் பண்ண முடியும். நானும் அங்க உட்காந்து அப்படியே பார்த்துன்னு இருக்கேன் பாருங்க. இப்போ ஸ்கோப்லாம் போட்டு பார்ப்பேன், ஆனா அங்க எனிமி இல்லை. என் டீம்மேட் சொல்லுவான், டே அங்க இருக்காண்டான்னு. சிறான்னு சொல்லிட்டு நானும் அப்படிக்கா போவேன். பார்த்தா என் டீம்மேட் அட்டாக் எடுத்துன்னு இருப்பான். என் டீம்மேட் ஆமாண்டா அங்கே தாண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். வந்துட்டு இங்கே இல்லைடா வாடான்னு சொல்லிட்டு நான் மேலே போவேன் பாருங்க. மேலே போகிறப்ப கீழே ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா எனிமி கீழே தான் இருப்பாங்க. இப்போ ஒரே நிமிஷம் வருங்க, நான் அந்த கவருக்கு போவேன். அந்த கவருக்கு போகிறப்ப தான் அதோ இப்போ அந்த அர்சனலில் ஒருத்தன் தெரியலானா இப்போ 2 பேர் தெரிவாங்க. நான் அந்த அர்சனல் ஓப்பன் பண்ணனால நான் உட்காந்து நானும் பிடிச்சி அழுத்துன்னு அழுத்துவேன். அந்த ப்ளூவாலெலாம் உடைப்பேன். ப்ளூவால் உடப்ப எனக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான். நானும் உட்காந்து மெடிக்கிட்டு போட்டு ரிப்பர் கிட்லாம் போட்டுன்னு வருவேன். என் டீம்மேட்டுக்கும் லைட்டாக டேமேஜ் கொடுப்பான். அவனுங்க ஹோமர் அது இதுன்னு போடுறாங்க கைஸ். நானும் சரின்னு உட்காந்து திரும்ப அவனை அடிப்பேன். இங்கே இல்லைன்னு பார்த்தா இதோ அங்கே ஒருத்தர் இருக்கேன். இவன் வேற, இவன் தானே இங்கே இருக்கான். ஒருத்தன் அங்கே இருக்கான், இன்னொருத்தன் இங்கே இருக்கான். இப்போ பாருங்க, ஒருத்தர் எப்படி வருவான்னு தெரியல, பார்த்தா இப்படிக்கா வந்துட்டான். அவனையும் நான் ஆப்டர் போட்டு நான் கடிச்சிட்டேன். நான் கடிச்சிட்டு இப்படி ப்ளூவால் போட்டு இப்படி உட்காந்து நம்ம டீம்மேட் அடிக்கிறேன். சரி நான் அவன் ஹெல்ப் பண்ணுறேன். ப்ளூவால்லாம் போடுற ப்ளூவாலெல்லாம் நான் உடச்சிட்டு சரி அறா டக்குன்னு அறானுவேன். அவனும் அடிச்சிருவான். அவ்வளோதான், தரமான புரியாது. அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைபு, அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஆன்ல பண்ணுங்க. அந்த கமெண்ட்ல யூஐடி அனுப்புங்க. அடுத்து உங்கள் யூஐடியை ஷோ பண்ணோன்னா அதையும் கமெண்ட் பண்ணுறேன்.